ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி குருமா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுட்டோம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காயட்டோன்னு பட்டை லவங்கம் போட்டுடலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ வதங்கிடுச்சு. இதுலேயே தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் அரை மூடி எடுத்துக்கிட்டோம். பெரிய தேங்காவாக இருந்தது, அதனால் அரை மூடி எடுத்துக்கிட்டோம். 2 பச்சை மிளகா, முந்திரி ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம். சின்ன துண்டு இஞ்சும் 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிட்டோம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நான். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டும். சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு குருமா சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை தூவி நிறுத்திடலாம். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் நம்ம காரம் வேணான்னா மிளகும் பச்சை மிளகாவும் சேர்க்காமையே நீங்கள் வச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.